ஹலோ நண்பர்களே, இன்னைக்கு நம்ம வளர்ச்சி பாதையில் கடுமையான பயிற்சி உண்டு. வாங்க இன்னைக்கு என்ன நடந்துச்சுன்னு பார்க்கலாம். பணி முடிச்சுட்டு ரூமுக்கு போயிட்டு பயிற்சிக்கு கிளம்புறதுக்கு முன்னாடி நம்ம காலையில் கொண்டு போன டிஃபன் பாக்ஸ் எல்லாம் கழுவி வச்சாச்சு. சட்டுன்னு அங்கேருந்து கிளம்பி பட்டுன்னு அந்த பண்ணு கடைக்கு தான் போனேன். ஏன்னா நான் வெண்ணிலா ட்ரை பண்ணணும்னு நினச்சேன். இன்னைக்கு ஒரு வெண்ணிலா வாங்கி சாப்பிட்டுக்கிட்டே பயிற்சிக்கு போயாச்சு. போன உடனே நம்ம பிளே பாய் பிரிச்சுகளுக்கும் மாஸ்டருக்கும் சண்டை. அதை ஓரமாக அங்கிட்டு போய் விளாடுங்க தம்பிகளான்னு சொல்லிட்டு நம்ம பயிற்சிக்கு போயாச்சு. இன்னைக்கு நம்ம பயிற்சி பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக காலுக்கு மட்டும்தான். ஸோ ஓடுறது தாவறது இது மட்டும்தான் இன்னைக்கு நம்ம பயிற்சி. மாஸ் என்ட்ரி கொடுக்கலான்னு பார்த்தா அது லூஸ் என்ட்ரி ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் ஒரு 15 நிமிஷம் மூச்சை போட்டு ஓடிட்டு எப்பயும் போல நம்ம எடுக்க வேண்டிய புஷ்அப் புல்லப் இந்த இன்னைக்கு புல்லப்பில் ஒரு நல்ல ஒரு ஃப்ளோ வந்துச்சுன்னே சொல்லலாம். அப்புறம் சைடு வேஸில் தாவறது தான். சைடில் ரைட்டில் ஒரு 3 செட்டு, லெஃப்ட்டில் ஒரு 3 செட்டு, 2 காலை வச்சு ஒரு 3 செட்டு தாவும் தருணங்களை முடிச்சுட்டு ரொம்ப காலத்துக்கு அப்புறம் ஃபுட்பால் கிரவுண்டில் பண்ண வேண்டிய இன்னன் அவுட்டு சைடு வேஸில் ஓடுறது இதெல்லாம் பண்ணிட்டு இருந்தேன். இதை பண்ணிக்கிட்டு இருக்கும் போதே ஹாம்ஸ்ட்ரிங் லைட்டாக பிடிச்ச மாதிரி இருந்துச்சு. ஓகேடா ராகவா போதுன்னு சொல்லி மவுண்டன் கிளைம்ஸோட முடிச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் வெறியாகி பிளாங்க் பண்ணலான்னு போனால் இந்த மாஸ்டர் பண்ணுற வேலையை பாருங்க. சொல்லிக் கொடுக்க வராலையோ வம்பளுக்கு முதல்ல வந்துடுறாப்புல. அப்புறம் என்ன வார்ம் டவுன் தான். வார்ம் டவுன் பண்ணுறப்ப நம்ம உடம்பு நம்மளே கொஞ்சம் மாற்றங்கள்லாம் பார்த்தனால கொஞ்சம் சந்தோஷப்பட்டுக்கிட்டு லாஸ்ட்டில் அங்கேருந்து கிளம்புறதுக்கு முன்னாடி பசங்களாம் உட்காந்து 4 பேர் வெட்டி பேசி அங்கேருந்து கிளம்பியாச்சு. நைட்டுக்கு அரகுறை முட்டையும் 2 சப்பாத்தியும் சோறையும் வச்சு சாப்பிட்டு முடிச்சுட்டேன். மீண்டும் அடுத்த பயிற்சியில் சந்திக்கலாம். அது வரைக்கும் ஜாலியாக இருங்க.